ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஸ்டாம்ப் பேட் வந்து வீட்டிலையே எப்படி 5 விதமாக ரெடி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யுக்ஷிக் லைஃப் ஸ்டைல் தமிழ்ங்கிற என்னோடய இன்னொரு சேனலோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம கிராஃப்ட் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க இப்போ ஸ்டாம்ப் பேட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் எடுத்திருக்கேன். இது வந்து நமக்கு 5 ரூபீஸ்லேருந்தே கிடைக்கும். நான் ஆல்ரெடி கட் பண்ணதுலேருந்து எடுத்தனால சின்ன சைஸில் எடுத்திருக்கேன். இதை வைக்கிறதுக்கு வந்து நான் ஒரு பிளாஸ்டிக் வேஸ்ட் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து நீங்கள் என்ன ஷேப்பில் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி இதை வந்து கட் பண்ணிக்கணும். நான் வந்து ரவுண்ட் ஷேப்பில் எடுத்திருக்கனால இதை வந்து ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து இப்போ ஸ்கொயர் ஷேப்பில் பாக்ஸ் எடுத்திருந்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்சை வந்து அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வந்து அந்த ஷேப் முக்கியம் இல்லை, நம்ம என்ன சைஸில் அந்த பாக்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்பாஞ்சை கட் பண்ணி கரெக்டாக உள்ளே வந்து ஃபிட் ஆகிற மாதிரி பார்த்து அதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் வந்து ரவுண்டாக இருக்க பாக்ஸ் எடுத்தனால அதை வந்து ரவுண்டாக கட் பண்ணிக்கிறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம ஜாமான் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்பாஞ்சு கூட இந்த ஸ்பாஞ்ச் மெத்தடில் ஸ்டாம்ப் பேட் வந்து ரெடி பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதையுமே நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணி இதிலேருந்து கூட நம்ம ஸ்டாம்ப் பேட் வந்து ரெடி பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் ரவுண்டாக கட் பண்ணிவிட்டேன் அந்த பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ நீங்களும் எடுக்கிற பாக்ஸுக்கு ஏற்ற மாதிரி இதை கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம லாஸ்ட்டில் ஸ்டாம்ப் பேடாக ரெடி பண்ணலாம். இப்போ செகண்ட் மெத்தட் பார்க்கலாம். செகண்ட் மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட் வாங்கும்போது இந்த மாதிரி ஸ்பாஞ்ச் ஷீட் வந்து இருக்கும். அதில் வந்து நமக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப்பில் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். இதுக்குமே நான் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதுக்கு நீங்கள் சின்ன சைஸாக கூட எடுத்துக்கலாம். என்கிட்ட பெரிய சைஸ் இருந்தனால நான் பெருசாக எடுத்திருக்கேன். அதுக்கேற்ற மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப தின்னாக இருக்கிறனால இதை வந்து நம்ம 2-3 லேயர் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நான் 2 லேயராக மடக்கி கட் பண்ணிக்கிறேன். நமக்கு திக்னஸ் கம்மியாக தேவைப்பட்டால் நம்ம அதே அளவு கூட நிறுத்திக்கலாம். அல்லது இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும் அப்படின்னா இன்னொரு அந்த ஸ்பாஞ்ச் ஷீட்டை அதை அளவாக வச்சு கட் பண்ணிக்கோங்க. 4-5 இதை அடுத்தடுத்து மேலே இருக்கிற மாதிரி திக்னஸ் ஜாஸ்தியாக வேணும்னா அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி ரெடி பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா 3வது மெத்தடுக்கு நம்ம வந்து கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் வாங்கும்போது இடையில இந்த மாதிரி பேக்கிங் மெட்டீரியல் இருக்கும். ஸோ இதுலேயும் நான் ஸ்டாம்ப் பேட் வந்து ரெடி பண்ணி பார்க்க போகிறேன். அதுக்காக ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம்லாம் வாங்கும்போது அதில் பேக் பண்ணி இந்த மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் வரும். இதையுமே நம்ம கட் பண்ணி இதுலேயும் ஸ்டாம்ப் பேட் வந்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். இதுக்குமே நமக்கு திக்னஸ் எந்த அளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த ஷீட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ரெண்டையுமே நான் ஒரே பாக்ஸில் தான் வைக்க போகிறேன். ஏன் அப்படின்னா என்கிட்ட சின்ன சின்ன பாக்ஸஸாக இல்லை. ஸோ அதனால் பெரிய பாக்ஸில் இந்த ரெண்டையும் சேர்த்தே வச்சுருக்கேன். அடுத்ததாக 5வது மெத்தடுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து காட்டன் எடுத்திருக்கேன். இதில் வந்து இந்த மாதிரி லேயராக பிரித்தோன்னா நமக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம மடக்கி அப்படியே சின்ன பாக்ஸில் வந்து செட் பண்ணிக்கலாம். இதுலேயுமே நமக்கு திக்னஸ் அதிகமாக தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னொரு லேயர் காட்டன் எடுத்து அதையுமே மடக்கி மேலே மேலே நம்ம வந்து செட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம 5 மெத்தடில் ஸ்டாம்ப் பேடுக்கு வந்து பேஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இது ஒவ்வொன்றும் எந்த அளவுக்கு நமக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்ம செஞ்ச 5 மெத்தடையுமே நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது ஒவ்வொன்றுலையுமே இப்போ நம்ம வந்து கலர் வந்து ஆட் பண்ண போகிறோம். இதில் வந்து கலர் ஆட் பண்ணுறதுக்கு நான் ஒரு வேஸ்ட் பிளாஸ்டிக் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து பெயிண்ட் என்ன கலரில் உங்களுக்கு தேவையோ அந்த கலரில் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு எந்த அளவுக்கு கலர் வந்து திக்னஸாக நம்ம ஆட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து ஸ்டாம்ப் பேட் வந்து அழகாக ரெடி ஆகும். ஸோ தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா கண்டிப்பாக நமக்கு ரிசல்ட் வராது. ஸோ அதனால் பெயிண்ட் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இப்போ 5 இதுலையுமே ஊற்றி பார்க்க போகிறேன். ஸோ அதனால் எனக்கு நிறைய தேவைப்படுங்கிறதுக்காக நான் நிறைய தண்ணி ஊற்றி பெயிண்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக அதில் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபெவிகால் ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஒவ்வொரு பேஸ்லேயும் ஆட் பண்ண போகிறோம். இதை வந்து நல்லா அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அந்த ஸ்பாஞ்ச் வந்து எந்த அளவுக்கு உரியுமோ அந்த அளவுக்கு அதில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து ஸ்டாம்ப் பேடோட ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் வந்து கம்மியாக ஆட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வராது. ஸோ அதனால் நல்லா திக்னஸாக அதிகமாக பெயிண்ட் இருக்கிற மாதிரி பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கம்யூனிட்டி டேப்பில் போஸ்ட் பண்ணியிருந்தவங்களோட நேம்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். கனிஷ்கா, ஹுமைரா, உமர், சுதேஷ், சுகீதா, நந்திதா ஸ்ரீ, தர்ஷினி, எம் பவித்ரா, எம் விபுஷா, ஸ்ரீநிதி, சஹானா, சம்ஹிதா, ஸ்ரீநிதி, அருண், சுகாஷினி, நதீஷ், சந்தியா, ஹமியா மரியம், அக்ஷிதா பிஎஸ், அபிநயா பிஎஸ், தன்விஸ் ஃபாத்திமா, கனிஷ்கா,
எஸ் அனுஸ்ரீ, காவ்யா, திவ்யதர்ஷினி, தனுஸ்ரீ, வர்ஷினி, எஸ்கே சாய் வைஷ்ணவி, நிரஞ்சனா, நிஷா, ஷர்வினி, யம்யா தேவி, மதிவதனி, அபிகா, ரித்திகா, பிரக்யா, பிரைசி, ஆர் பத்மஸ்ரீ, ஆர் ஸ்ரீனிவாசன், ஆர் மோனிகா, நந்திதா, இந்த மாதிரி நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லாருக்குமே ரொம்பவே தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டாம்ப் ஆட் பண்ணுறதை கவனிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஃபஸ்ட்டு 3 இதுலேயுமே பெயிண்ட் வந்து ஊற்றின உடனே வந்து அது வந்து உறிஞ்சிருச்சு. ஆனால் இந்த பேக்கிங் மெட்டீரியல்ஸில் வந்து அந்த மாதிரி ஆகலை. அது வந்து ரொம்பவே டைம் எடுக்கும். ஸோ அதனால் இதை வந்து நான் ஒரு 3 hours வந்து அப்படியே வச்சுட்டேன். ஸோ அது எந்த அளவுக்கு உரியுது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு அதை வந்து அப்படியே வச்சுட்டேன். இந்த ஃபஸ்ட்டு 3 இது மட்டும் நல்லாவே உடனே நம்ம பெயிண்ட்டை ஊற்றின உடனே அது வந்து நல்லா உறிஞ்சிருச்சு. ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு இந்த 3 இதில் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம காட்டனில் ரெடி பண்ணோம்ல, அதில் நான் ட்ரை பண்ண போகிறேன். இதுக்கு வந்து ஸ்டாம்ப் வந்து எப்படி வீட்டிலேயே பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நான் கையில் வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி ஸ்டாம்ப் வந்து நீங்கள் வீட்டிலேயே எப்படி ரெடி பண்ணுறதுங்கிற வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, மேலே ஐகார்ட்லேயும் இருக்குது. ஸோ தேவைப்பட்டால் அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்து நீங்களே ரெடி பண்ணி இந்த மாதிரி கிராஃப்ட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு கரெக்டாக அந்த ஹார்ட் ஷேப்லேயே கிடைக்குது. ஸோ நம்ம ரெடி பண்ண காட்டன் ஸ்டாம்ப் பேட் வந்து நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருச்சு. அடுத்து செகண்ட் வந்து நம்ம ஸ்பாஞ்சில் ரெடி பண்ணதில் ட்ரை பண்ணுறேன். அதுலேயுமே பாருங்கள், அழகாக நமக்கு ஹார்ட் ஷேப் தெரியுது. ஸோ அதனால் ஸ்பாஞ்ச் மெத்தடும் நமக்கு அழகாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஸ்பாஞ்ச் மெத்தட்லேயும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்ததாக தேர்டு வந்து ஸ்பாஞ்ச் ஷீட்லேருந்து ட்ரை பண்ணோம்ல, அதுலேருந்து ட்ரை பண்ணி பார்க்குறேன். அதுலேயுமே பாருங்கள், ஹார்ட் ஷேப் வந்து அழகாக தெரியுது. ஸோ அதனால் இந்த மெத்தடுமே நமக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கு. இந்த 3 மெத்தட்லேயுமே நீங்கள் வந்து பெயிண்ட் வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நமக்கு கலர் கரெக்டாக கிடைக்கும். தண்ணி அதிகமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா அந்த ஷேப் வந்து கரெக்டாக வராது. ஸோ அதனால் பெயிண்ட்டை வந்து அதிகமாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்பில் வந்து ஸ்டாம்ப்லாம் ரெடி பண்ணும்போது அதை யூஸ் பண்ணி இந்த மாதிரி டிசைன் பண்ணலாம். ஸோ குட்டீஸ்க்கு இது வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஈஸியாக நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி அவங்களுக்கு டைம் பாஸ் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் 2 டிசைனில் கூட இந்த மாதிரி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி ஸ்டாம்ப்பும் நம்ம வீட்டிலேயே டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரிசல்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு 3 மெத்தடில் ட்ரை பண்ணதுக்கு அழகாக ரிசல்ட் வந்துருச்சு. அந்த பேக்கிங் மெட்டீரியலில் 2 இதில் நம்ம ட்ரை பண்ணதை பார்த்திங்கன்னா, அது வந்து அந்த பெயிண்ட்டை வந்து ரொம்ப உரியவே இல்லை. அதில் ஆனால் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அந்த அச்சு வந்து வேணால் வரலாம். ஆனால் நமக்கு அதை வந்து ஸ்டாம்ப் பேடாக யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அது வந்து பெயிண்ட்டை வந்து உரியவே இல்லை. ஸோ அதனால் இந்த மெத்தடில் வந்து நம்ம ஸ்டாம்ப் பேட் வந்து ரெடி பண்ண முடியாது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மெத்தட்லேயே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுதான் பெஸ்ட்டாக இருக்கும். இது ஜஸ்ட்டு நம்ம ஸ்டாம்ப் வைக்கிறதுக்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி ஃபிங்கர் பிரிண்ட்லாம் எடுக்கிறதுக்கு இது வந்து நமக்கு ஒத்து வராது. ஸோ அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு 3 மெத்தடே ட்ரை பண்ணி பாருங்கள். அதுபோக இதை வந்து மூடி வச்சே நம்ம வந்து யூஸ் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம கெமிக்கல்லாம் இதில் எதுவுமே யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நீங்கள் மூடி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா தான் இதை வந்து நமக்கு ரொம்ப நாளைக்கு யூஸ் பண்ண முடியும், அல்லது காஞ்சி போயிடும். ஸோ அதனால் உங்கள் வீட்டில் இருக்க குட்டீஸ்க்கு கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த கிராஃப்ட் ஐடியாஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வீடியோ போஸ்ட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.